அதாவது அஜித் அவர்களை குறித்து எவ்வளவு கேவலமா பேசினவர் தெரியுமா? என்ன ஆதாரம் இருக்குன்னு தான் கேக்குறேன். சில பேர் அஜித் தலைன்னு எடுக்கிறேன், சில தரதலைகள் அஜித் ரசிகர்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு இல்ல, ரூம்ல போட்டு இல்ல, கொளுத்து இது நம்ம சொன்னவர் பேசலாம். சீமான். என்ன ஆதாரம் இருக்குன்னு தான் கேக்குறேன். பேசிருக்காருங்க. ஆடியோ வீடியோ காட்டுமா? உங்களுக்கு நான் ஏங்க போய் சொல்ல போறேன்? ஈமான் உருட்டுனா பல உருட்டுகள் சோசியல் மீடியால போனாவே வருங்க. சில பேர் அஜித் தலைன்னு எடுக்கிறேன், சில தரதலைகள். நான் 8 தாள்ல சுவரொட்டி வல்லூர் கொடுத்துட்டு ஒரு எடுவட்டவை நான் பாக்குறேன். கடவுளே வா, காத்திருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றம். நாங்கெல்லாம் அதை கூட்டி பெருக்கி வாசல்ல மரவா செஞ்சு உட்காந்துட்டோம்னா நாய் அஜித் ரசிகர்களை அஜித் ரசிகரை நாய் சொல்லியிருக்காரு. நீங்களெல்லாம் ஏறி மிதிக்க ஒரு ஆள் இல்லாம ஆளாளுக்கு பேசிட்டு தீ வச்சு கொளுத்துன்னு சொல்லுவாங்க. போய் கத்துறது, உணர்ச்சி வசப்படுறது, கூச்சப்படுறது, இப்படி பேசி ஒரு நபர். அதனாலதான் பச்சோந்தி சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? நாங்க வந்து சும்மா சீமான் அவர்களே பச்சோந்தி நான் சொல்லவே இல்லை. அவர் பேசின ஆதாரம் காமிச்சனா இல்லையா? கண்ணத்துல காமிச்சனா இல்லையா? தீ வச்சு கொளுத்தணும் நாயின்லாம் சொல்றாரு அஜித்குமார் ரசிகர்களை. ஆனா அஜித்குமார் ரசிகர் அவர்கள் பலர் சீமான் அவர்களுக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளணும். நாங்க தெளிவாக இருக்கிறாங்க. எங்க தலைவர் வந்து பிரைமரி போர்ஸுங்க. எங்க தலைவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக 2026 சட்டமன்ற தேர்தலில் நிற்க போறாரு. அண்ணன் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அவர் தலைமையில் தான் கூட்டணி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி. தமிழ்நாட்டில் 2 அணிகளுக்கு இடையே தாங்க போட்டி. தாவேக அணி, இன்னொன்னு திமுக அணி. இதுல யார் வெற்றி பெற வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானிப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்வாங்க. சீமான் அவர்கள் தொடர்ந்து பொதுக்கூட்டங்கள்ல எங்களை குறித்து மிக இழிவாக பேசுறாரு. அணில் குஞ்சுகள்னு பேச வேண்டிய தேவை என்னங்க இருக்கு? அவர் கூட தான் நாங்க ஆமக்கறி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ற. அப்ப நாங்க வந்து ஆம குஞ்சுகள் சீமான் அப்படின்னு நாங்க சொன்னா சரியா இருக்குமா? நகைச்சுவையாக பேசலங்க. இல்ல இது அவர் சொல்றாருல, அப்ப எங்க கட்சியை சார்ந்தவர்கள் எவ்வளவு பேர் எவ்வளவு கோவத்துல இருப்பாங்க.